படத்தை பார்க்காம இங்க சொல்லுவா 3 dimension beautiful attractive statistic சொல்லுவா 34 24 चुप रहो ஜெயந்தி இந்த வேளையில எங்க தனியா போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சும்மாதான். கம் கம் வீடு எங்க இருக்கு? வீட்டுக்கு போ பெரிய பிள்ளை. I'm sorry. No. No. தப்பு உங்க மேல மட்டும் இல்ல. ஒரு பெண்ணுடைய உணர்ச்சிகள் தூண்டிவிடப்பட்டு அதனால அவ உணர்ச்சிகள் சூடேறி அவ தவிக்கிறப்போ அந்த பெண் பலகீனமானவள் ஆயிட்டா. அந்த சரியான சந்தர்ப்பத்துல எந்த ஆடவனும் அந்த பெண்ணை தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்க முடியும். இப்ப நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஜெயந்தி, என் தவிர நான் உணர்ந்துட்டேன். Mr. Murali, you're a perfect gentleman. Bye. Down in the valley where the green grass grows, there old lady with no clothes. Down came a cowboy, clippity-clop. Hey, Padma, please. No. இப்பதான் ஒண்ணு குடிச்சீங்க. அதுக்குள்ள என்ன குடுக்க மாட்டேன். Padma, நான் No. Padma, ஒரே ஒரு தம். அதுக்கு நான் குடிக்க மாட்டேன். போங்க. குடுக்க மாட்டேன். மாட்டேன். குடுக்க மாட்டேன். 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 குடுக்க மாட்டேன். No. ஐயோ! No. Leave me. No. விடுங்க. நான் குடுக்க மாட்டேன். ஆஹா. ஐயோ! ப்ளீஸ். எனக்கா ஒரு மணி நேரம் சிகரெட் குடிக்காம இருங்களேன் பாக்கலாம். ஒரு மணி நேரம் என்ன? இன்னைக்கு பூரா வேணாலும் குடிக்காம இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷன்? வாட்?
நான் கேட்கறத நீ கொடுக்கணும். என்ன கேப்பீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்க போறேன்? உன்னையே தான் கேட்பேன். ஓஎஸ், பட் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும் சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். ஹையா, நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும் சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். ஹையா, அன்பே உனை ஆராதனை செய்கின்றவள் மனது. பொன் போன்றது பூ போன்றது எண்ணங்களோ இனிது. அன்பே உனை ஆராதனை செய்கின்றவள் மனது. பொன் போன்றது பூ போன்றது எண்ணங்களோ இனிது. தாமரை பூவில் தேன் சிதற, தாமரை பூவில் தேன் சிதற, நீ கொஞ்ச கொஞ்ச நான் கெஞ்ச கெஞ்ச, நம் இன்பத்தின் எல்லைகள் கண்ணா எங்கோ எங்கோ அம்மம்மா. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும் சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். ஹையா, கல்லூரியில் கல்லாததை கஞ்சாடையில் பயில, பல்லாயிரம் பாடங்களும் சொல்லாமலே புரிய. நீ ஒரு காதல் நூல் நிலையம், நீ ஒரு காதல் நூல் நிலையம். உன் மாலை தோறும் உன் லீலை காணும். என் பெண்மைக்கும் மென்மைக்கும் கண்ணா நானும் நீதான் சொந்தமோ. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும் சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். ஹையா, நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும் சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். ஹையா, பிரபு, பிரபு, ஏன்டா கத்துற? நீ இன்னைக்கே 10 மணி ஃபிளைட்டுக்கு கோயம்புத்தூர் போய் ஆகணும். ரொம்ப அவசரம். ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னடா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேய், இங்க இந்த ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ண சைக்கிள்ஸ்க்கு இந்தியா போற சோழ எதிர்த்து கேட்டிருந்தா இல்ல, அதுக்கு இப்ப பலத்து போட்டியா? இப்பதான் ட்ரங்க் கால் வந்தது. நம்ம கூட போட்டி போட்டு எவன் ஜெயிச்சிடறான் பார்க்கலாம். யூ ஆர் ரைட்.
எத்தனை லட்சம் டெபாசிட் கேட்டாலும் ஜஸ்ட் த்ரோ இட். ஓகே ஓகே. மணி 9 போகுது. ஃபிளைட் டிக்கெட் எங்கடா? டேய் நான் சாரா ஹவுஸ் ஃபோன் பண்ணிருக்கேன். டிக்கெட் வந்துடும். அப்புறம் ஹோட்டல் பிரின்ஸ்ல ரூம் போட்டு சொல்லிருக்கேன். ஓகே அம்மா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வெளியே சாப்பிட்டுக்கிறேன். கந்தி அடிச்ச மாதிரி பேசுறேன். ஹலோ 443460 யார் வேணும்? யாருப்பா அது? யாரோ போக்கிரி பையன் போன் எடுத்து காதுல வச்சா உச்சுங்கிறான். எத்தனை தடவைப்பா? 3 தடவை. ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? ஒண்ணு இல்லப்பா, இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது, யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது. அப்பா அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன். வெரி குட். நீயே இடுமா. மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு. நான் இருக்கேன். டோன்ட் வரி. தேங்க் யூ. ஹலோ நீயாடி? நான் தான் பத்மா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட்ல இருந்தா? அப்பா என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா நான் கோயம்புத்தூர் போறேன். எதுக்கு? ஐயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பத்மா ஆபீஸ் வேலையா போறேன். ஆமா ஒரு 5-6 நாள் இருப்பேன். ஹோட்டல்ல தான் பிரின்ஸ் ஹோட்டல்ல தங்குறேன். பிரின்ஸ். ஆமா பத்மா ப்ளீஸ். போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிடு. கூப்பிடுறேன். அப்புறம் ஃபிளைட் போயிடும். ஓகே. எஸ் குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். கிராமத்துக்கு போய் அப்பாவோட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கும் மனசு சரியில்லை. ஏதோ சலனங்கள் சபலங்கள், அதை கட்டுப்படுத்த முடியாத பலகீனம். ஐ நோ நேற்று நடந்த சம்பவம் உன்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தவறு ஒரு பக்கம் இருந்தா சமாளிச்சிடலாம். ஆனா 2 பக்கம் சார், இளம உல்லாசமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தனிமையோட தவிப்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அது எனக்கு ஏற்பட்ட சாபம், நான் செஞ்ச பாவம். உடல் உஷ்ணத்தை என்னால தாங்க முடியும். ஆனா உணர்ச்சியில ஏற்படுற வெப்பத்தை என்னால பொறுத்துக்க முடியல. பண்பு, ஆச்சாரம், கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னும் மங்கி மறைஞ்சு போகாம இருக்கிற கிராமப்புறத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா என் மனப்புழுக்கம் குறையும், வெப்பம் தனியும் நான் முடிவு பண்ணிட்டேன். You are living sanctioned. பத்மா, பத்மா. ஹலோ. அட என்னது? நீ பெட்டியோட எங்க புறப்பட்ட? உன் கூட ஊருக்கு வரதா முடிவு பண்ணிட்டம்மா. நிஜமாவா? ஆமா. உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். மொகரைய பாரு, என்னை விட்டுட்டு தனியா இருக்க போர் அடிக்குமா? யாருகிட்ட கயிறு திரிக்கிற? ஆமா பிரபு ஊர்ல இல்லையா? சத்தம் போடாத. ஒன்னும் கவலைப்படாத. அப்பா டாக்ஸி கூட்டிட்டு வர போயிருக்காரு. இது பார், இப்ப நீ உண்மைய சொன்னாதான் உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போவேன். சொல்றேம்மா. அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு. வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். எனக்கு காலேஜ் லீவு. அதானே பார்த்தேன். மாமா, உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. இந்தா.
Room 124K, please. சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்போ எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்துல இருந்து, அதாவது ஓமலூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க 2 பேரும் இப்ப கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலி தான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றதில்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா, ஹலோ ஹலோ, நான் குளிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சுகம். அப்பதான் உங்க ஞாபகம். நோ நோ, அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. அம்மா, நான் நினைச்ச ஏதோ சரிக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் பிரபு போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன், the time is mine. சுகுணமாச்சே. ஜெயந்தி, பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட சும்மா நீ போயிட்டு வாங்க. ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்படு. ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே, ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. வெல், ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு எங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெல், you see, கொண்டாங்க பெட்டியை. ஜெயந்தி, போதும். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க.
தண்ணி கருத்துருச்சு கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு ஊரும் உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு தண்ணி கருத்துருச்சு கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு மெதுவா போடுது தூரல் அடி மேல தெளிக்குது சாரல் மெதுவா போடுது தூரல் அடி மேல தெளிக்குது சாரல் உடம்போ எனக்கு சூடா இருக்கு சில்லுன்னுதான் நெஞ்சம் நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம் மத்ததுக்கா பஞ்சம் நீ மல்லியப்பூ மஞ்சம் ரகசிய உறவிருக்கு நமக்கு போல் சட்டுனுதான் ஒட்டிக்கடி தண்ணி கருத்துருச்சு அண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு பருசா கிடக்குது பூமி அட இதுக்கா படைச்சா சாமி அரிசா கிடக்குது பூமி அட இதுக்கா படைச்சா சாமி நான் தான் மேகம் உனக்கே தாகம் கொல்லுதடி தாபம் நான் கொஞ்சுவதா பாவம் மிஞ்சுதடி மோகம் ஏன் வஞ்சுதடி தேகம் நமக்கு ஏ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் தென்னங்கொல்ல கொஞ்சி நின்னா குத்தமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு லேசா தொடத்தா மயக்கம் ஏன் ரோசா பூவே உனக்கும் அதுவா அடைஞ்சும் அடைச்சா விளங்கும் கண்டது நாள் பித்தம் நான் கொண்டதுதான் மிச்சம் தந்திடவா புத்தம் அடி வந்திடுமா சத்தம் துடிக்கிற துடிப்பதுக்கு அதுக்கு ஏ காதும் காதும் வச்சது போல் கண்ணும் கண்ணும் பேசுறப்போ பாஷை இல்லே தண்ணி கருத்திருச்சு கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு ஊரும் உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு ஜெயந்தி, மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம்.
முழுசாப்பா போடலையே. இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பா. தூங்கல பாருமா. மறந்து போயிருப்பா. ஏண்டி நீங்க இப்பதான் வந்தோம். அப்பா உடம்பு சரியில்லை, அதான் முன்னாடியே வந்துட்டோம். அப்பா அப்பா ஏண்டி ராத்திரி வாசல் கதவு தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா. அப்பா என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல வரலாம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி ராத்திரி தனியா படுத்திருந்தியே, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னம்மா பயம்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா துணை இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி நேற்று நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாப்பிள்ளையோட மீசதான் அதுல தமாஷை. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி என் முகத்துக்கு பாரு. பத்மா ஒரு நிமிஷம், நான் முகத்தை கழுவிட்டு வந்தேன். மாமா நான் இன்னைக்கு ஊருக்கு போறதா இருக்கேன். என்னம்மா அது? 10 நாளைக்கு தங்க போறேன்னு சொன்னேன், வந்து 5-6 நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன்.